ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும். கோவையில் தமிழக அரசை கண்டித்து பாஜக நடத்திய போராட்டத்தை தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரத்துடன். கார்த்திக், இந்த போராட்டம் மற்றும் பேரணி கைது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? கோவையில் கடந்த வாரம் வெடிகுண்டு குற்றவாளி உயிரிழந்த விவகாரத்துல அவருக்கு இறுதி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுத்ததாக தமிழக அரசையும் காவல்துறையும் கண்டித்து பாஜக சார்பில் இன்று கருப்பு தின பேரணி என அறிவித்து அதுக்கான பேரணியில 1000க்கும் மேற்பட்டோர் காந்திபுரம் பேருந்து நிலைய திரண்டனர். ஏற்கனவே இந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த சூழலில் அனுமதி மீறி காந்திபுரத்தில் 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் இந்து முன்னணி பல்வேறு அமைப்பினர் இந்த பேரணிக்காக கலந்து கொண்டனர். பாஜக மாநில அண்ணாமலை தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்றது. தொடர்ந்து பேரணியில் பங்கு பெற்று அவங்க முன்னேறி செல்லும் போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனாலும் அவர்கள் முன்னேறி சென்றதை அடுத்து பாஜக மாநில தலைவர் உட்பட பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது தனியார் கல்யாண மண்டபத்துக்கு அழைத்து சென்றிருக்கார்கள். இங்கு 1000க்கும் மேற்பட்டோர் இருப்பதால் தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்யும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. இந்த பேரணியில குறிப்பா பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் பங்கு பெற்றிருக்காங்க. தொடர்ந்து இந்த போராட்டத்திலையும் இந்த பேரணியிலும் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து பேரணியாக செல்ல முயன்ற போது பாஜக மாநில தலைவர் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை சற்று முன் கிடைத்த செய்தியாக பார்த்தோம். செய்தியாளர் கார்த்திக் கூடுதல் விவரங்களை வழங்க கேட்டோம். ஆரிஸ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடிப்பில் விடுதலை பாகம் 2 டிசம்பர் 20 முதல் உலகமெங்கும்.